என்னுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ருக்னம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியதேவ காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மந்திர சக்தியினால் பெரியவா கையை கட்டி போட்டுடுவேன், மந்திர சக்தியினால் பெரியவா கையை கட்டி போட்டுடுவேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க. தினமுமே பாருங்கள். நம்ம சேனலில் ஒன்றில் மட்டுமே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தலைப்பு அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேனே, அது அந்த மாதிரியான ஒரு தலைப்பை போடுறதுக்கான புத்தியை கொடுத்தது எனக்கு புத்தியே கிடையாது. அவர் கொடுத்ததுனால முதல் மகாபெரிவா விநாயகரோடு என்ன பேசினார், பிள்ளையாரோடு என்ன பேசினார் கொடுத்தேன். இப்போது அதே மாதிரி இவ்வளோ எபிசோடாக ஏதாவது ஒரு தலைப்பு வருதுன்னா பெரியவா கொடுக்குற புத்தி தானே. ஒரு தலைப்பு மாதிரி 100 தலைப்பு இல்லை. இத்தனை எபிசோட்லன்னா என்னால் நடக்கும். அது பெரியவா புத்தி கொடுத்தா நடக்கும், புத்தி இல்லைன்னா டப்புன்னு நின்றுடும். அது அது புரிஞ்சுக்கணும். பெரியவாளை புரிஞ்சுட்டு வாழ்க்கை புரியும். இல்லை அதற்கா நான் ஏதோ பெரியவாளை பற்றி ஏதோ நிறைய சொல்கிறேன்னு நினச்சிருப்பேன். எனக்கு வேறு எதுவும் சொல்லவே தெரியாது பெரியவாளை பற்றி. அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா கண் எதிர்க்க இந்த மாதிரியான சேனல் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடைக்காது. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருப்போம், நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ஆள் என்னையா சொல்ல போகிறான் அப்படின்னு தோணும். அதெல்லாம் சாதாரணமாக அந்த கலிகாலத்தில் தோன்ற புத்தி தானே. உங்களுக்கு அந்த மாதிரி பாக்கியம் வருதா பாருங்கள், அவ்வளோதான். இது பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் அப்படின்றவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இது கேட்டவுடனே உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பார்க்கலையான்னு. அந்த மாதிரி அனுபவங்கள் மட்டும்தான் இதில் வரும். அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து பெரியவா காஞ்சிமடத்தோட வேத பாடசாலைகள்லாம் படித்து வரவர் இந்த மாதிரி. ஆனால் அப்போ ஒரு சின்ன பையனாக இருந்தார், வேதம் ஆரம்பிக்கலை. அப்பா அம்மா கூட இந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கார். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்ம பரமேஸ்வரன் மகாபெரிவா தானே, அந்த கேம்புக்கு வந்திருக்கார். அப்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அப்போ அவருக்கு சின்ன பையனாக இருக்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாலும் அப்பா அம்மாவெல்லாம் சொல்லியிருப்பாளே அவருக்கு நல்லா. அதனால் அவருக்கு நல்லா புரிஞ்சுருத்தது. அதை அவர் சொல்லலை இருந்தாலும் நானாவே சொல்கிறேன். பெரியவா சாத்துர்மாசி விரதம் அதை அனுஷ்டானம் அனுஷ்டித்திருந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு மந்திரவாதி வந்திருக்கார், மெஜிஷியன். அவர் இந்த கேம்பில் வந்தவர் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துட்டார். பெரியவா பக்கத்தில் வரல, நிறைய கூட்டம் இருந்திருக்கு. மகாபெரிவா முன்னாடி இருந்தவாள்லாம் மறைக்கிறா மகாபெரிவாளை. அதனால் அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து பெரியவா அந்த தீர்த்தம் கொடுப்பாரு, தீர்த்த பிரசாதம் அவளாக நகர்ந்துட்டே இருக்கா. இவர் தள்ளி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கவர் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பேர்கிட்ட பீத்தின்னு இருக்கார். எனக்கு நிறைய மந்திர சக்திகள் உண்டு, என்னோடய மந்திர சக்தினால் பெரியவா கையை கட்டி போட்டுருவேன். பெரியவா தான் இப்போ கையால் தானே எடுத்து தீர்த்தத்தை அப்படி விட்டுருக்காரு. கை வேலை செய்யாமல் போயிடுத்துனா அதெல்லாம் அது சொல்கிறாரு, பெரியவா கையை கட்டி போட்டுருவேன். அட பாவீங்களா, பெரியவாவுடைய கையை யாராவது கட்டி போட முடியுமா? முட்டாள்கள் பேசுகிற பேச்சு அது, வேறு ஒன்றும் இல்லை. மந்திரவாதிகள் பேசுகிறது இல்லை. அவர் பேசியிருக்கார் அப்படி. அதை யாராவது நம்பினாலும் நம்பலையும் எனக்கு அது தெரியாது. இது கோபால கணபாடிகள் சொல்கிறது. நான் பெரியவா மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தினால் அப்படி பேசுகிறேன். முட்டாள்கள் ஒன்றா அப்படி பேசலாம், நான் கட்டி போட்டுருவேன் அது இதுன்னு. அவர் அப்படி சொல்லியிருக்கார். அவர் அங்கேயே உட்காந்துட்டுருக்கார். பெரியவா காதில் விழுமானா விழாது. இந்த மாதிரி உறக்கவா பேசினார். அவர் ஏதோ பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேசினார். அவர் அங்கே சீரியஸாக எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார். தள்ளி இவர் எங்கேயோ உட்காந்துட்டுருக்கார். பெரியவா கண்ணில் படவானா, எல்லாம் முடிஞ்ச உடனே பெரியவா கிட்ட போயிட்டு இங்கே உட்காந்த இடத்துலேருந்து பெரியவா கையை கட்டி போட்டுருவோம்.
இப்போ பெரியவா கை வேலை செய்யாது. அப்போது அவர்கிட்ட போய் நான் தான் மந்திரவாதி, உங்களுக்கு வேணுமா கேளுங்க, சரி சொன்னால் நான் அந்த மந்திரத்தை இன்னொரு மந்திரம் இருக்குது அதை சொல்லி உங்களுக்கு கையை பழையபடி வேலை செய்ய வச்சுடுறேன் அப்படின்னு ஒரு மனசில் ஏதாவது வச்சுருப்பார். இதெல்லாம் நானாகவே சொல்கிறது, எனக்கு இந்த மாதிரியான கற்பனை கொஞ்சம் வரும். இந்த மாதிரி மனசில் ஏதாவது நினச்சிருக்கலாம் இவருக்கு தள்ளி உட்காந்துட்டுருக்காரு. பக்கத்தில் இருக்காக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் யாருன்றதை சொல்லி அவருக்கு எவ்வளோ சக்தின்னு. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அங்கே உட்காந்துட்டுருக்காருன்னு இவருக்கு தெரியாதே. என்ன பண்ணார், பெரியவா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தீர்த்த பிரசாதம் கொடுத்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இப்போ அடுத்தது இவருக்கு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த மந்திரவாதி எழுந்து போய் அங்கே போனால் அந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணணுமே. அந்த மாதிரி ஒரு டயத்தை கொடுத்து இப்படி வான்னு கை காமிச்சார். இவர் தான், அவருக்கு அவ்வளோதான் மரியாதை, அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாரு. இன்னும் இவர் எழுந்து போயிடலான்னு உடனே நினைப்பார். இவருக்கு இதை மாதிரி என்ன மாதிரி இப்படி கை கால் கட்டி இதான் உட்காந்துட்டுருக்காரு பேசிட்டு. நான் எழுந்து இப்படி போயிடலான்னு நினச்சேன். என் கால் கையெல்லாம் ஒர்க் பண்ணாதானே, வேலை செஞ்சால் தானே நான் எழுந்துக்க முடியும். இல்லைன்னா இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன், சொல்லி முடிச்சோடனே என்னால் எழுதுக்கவே முடியாமல் போயிடும். நான் அயோக்கியனாக இருந்தால் பெரியவா என்ன பண்ணிவிடுவார் இப்படி, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவர் பெரியவாளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உட்காந்துட்டு இருக்கவாக்கிட்ட, பக்கத்தில் இருக்கவாக்கிட்ட. நான் நினச்சேன்னா என்னோடய மந்திர சக்தினால் பெரியவாளோட கையை கட்டி போட்டுருவேன் அப்படின்னு. கைகளை கட்டி போட்டுருவேன்னா அவர் கையெல்லாம் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அந்த கையால் தான் பெரியவா அப்படின்றாரு, வான்றாரு. இப்போ இவர் என்ன பண்ணார், எழுந்துக்க நம்ம அடுத்த ஆக்ஷன் எழுந்துக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறதுக்கு முடியலை அவரால். ஏன்னா கை வேலை செய்யணுமே. இல்லைன்னா சில பேர் அப்படியே கூட எழுந்துப்பான். சிவன் சார்லாம் அப்படியே எழுந்துப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே எந்த இதுவும் இல்லாமல் சிவன் சார் எழுந்துப்பாராம் அப்படி. நான் அவரை இப்போ ஞாபகம் வந்தது திடீர்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லிருக்கா சிவன் சார் அப்படியே எழுந்து போவார், அப்படியே உட்காருவார். பிரிவாலும் அப்படியே பண்ணியிருக்காமா பிரிவா. பரமேஸ்வரன் இல்லை வாழ, பரமேஸ்வர அவதாரம். இவர் கையை வச்சு கூட எழுந்துக்க முடியல. கை வேலை செஞ்சால் தானே, 2 கையும் போயிடுத்து, வேலை செய்யலை. 2 காலும் வேலை செய்யலை. என்ன பண்ணுவார், கதறாரு, அழறாரு. புரிஞ்சுட்டுருப்பார். நம்ம இங்கே பேசுன்றது பெரியவா அங்கே காதில் விழுந்ததானா, காதில் விழ வேண்டாம், அதை பேச வைக்கிறது அங்கே பெரியவா தான். திமிரில் பேசுகிறேன்னா அந்த பேச்சை கொடுத்துட்டப்பவா நான் பார்த்துக்கிறேன்னு பெரியவா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த மாதிரி இனிமேல் பேச முடியுமா அவர்? பெரியவா பக்கத்தில் இருக்க சிஷ்யரை கூப்பிட்டாராம். இதெல்லாம் நம்ம கோபால கணபாடிகள் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்காரு. பக்கத்தில் இருக்கிறக்கிட்ட கையை காமி அப்படின்னாரான். கையை நல்லா 2 கையிலையும் வாங்கி சொன்னார். தீர்த்தத்தை கொடுத்தாரான் பெரியவா தான் கையால். இதை கொண்டு போய் அந்த மந்திரவாதி இருக்கானே அவன் வாயில் விடு போ அப்படின்னாரான். அவருக்கும் தெரியாது என்ன ஆச்சுன்னு. அந்த வாங்கும்போது அந்த சிஷ்யருக்கு கூட அது எதுக்காக பெரியவா கொடுக்குறா, சொன்னதை கேட்கணும், அவ்வளோதான் அவா வேலை. இவருக்கு அங்கே கை கால் வேலை செய்யலைன்னு இவர் அழறாரு. இந்த அழுகை அவருக்கு தெரியும், பெரியவாளுக்கு தெரியாத திமிர் பேச்சும் தெரியும், இதுவும் தெரியும். வாய் தரங்கன்னு சொல்லிட்டு வாய் திறந்தாரான், விட்டாரான் வாயில். அடுத்த அந்த செகண்டில் அவர் எழுந்தார். கை கால்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணியிருப்பார், கதறினார், கீழே விழுந்தார், இது பண்ணார். பெரியவா சொன்னாலாம், உன்னோட மந்திர சக்தி யாரையும் ஒன்றும் பண்ணிடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நீ இப்போ நல்ல குடும்பங்களை அழிச்சுன்னு இருக்க, இதெல்லாம் விட்டுரு, உடம்பு அதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு உன் குடும்பத்தை காப்பாற்றி நீ மேலே மேலே முன்னுக்கு வா, போயிட்டு வா அப்படின்னாராம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவேச்சரம், மகாபிரிய பாதவேச்சரம்.